ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் அப்படின்னு ஒரு பதம் இந்த வசனத்தில் ஆரம்பிக்குது. எப்பொழுது என்று கேட்டால், இந்த வசனத்துக்கு முன்னால் உள்ள சில பகுதிகளை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால், நாம் நம்முடைய வஸ்திரங்களை கிழித்து, இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது, நம்முடைய தவறுகளுக்காக ஆண்டவர் தண்டிக்கப்படாதபடி, நம்முடைய பாவ வாழ்விலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு ரட்சிக்கும்படியாக, தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரே, நம்மை சரி செய்யும் பொழுது அவர் நம்முடைய தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனங்களை கடாட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், அரவணைப்பார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இப்படி நம்மை கடாட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தமது ஜனத்தை அப்படின்னு அவர் சொல்றார். இன்னைக்கு ஆண்டவர் யாரை தமது ஜனம் என்று சொல்லுகிறார் என்றால், நம்மை நாமே அலசி பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புகிற மக்களாய், இதுவரைக்கும் நான் கர்த்தருடைய பாதையிலிருந்து நான் வழிதவறி சென்று விட்டேன், ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தர் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு சேமத்தை அவர் தருவதற்கு ஆவல உள்ளவராய் இருக்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா, உலகம்தான் வாழ்க்கைன்னு ஓடிக்கொண்டிருந்த நம்மை கர்த்தரை நோக்கி திரும்பும் பொழுது அவர் அவருடைய ஜனத்தின் மேல் கடாட்சியம் வைத்து வைராக்கியம் கொண்டு அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் திரும்புகிறவர்களாய் எப்பொழுதும் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி. நாங்கள் உம்மிடத்தில் திரும்பி உம்மூலமாய் கடாட்சியம் பெற்றுக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.